ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபார் லேர்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் இந்த கொஷின்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். அதில் கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். When the price of tea was increased by 25% and a family reduced its consumption in such a way that the expenditure on a tea was only 20% more than before. If 25 kg were consumed per month before, find the new monthly consumption அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when a price of a tea increased by 25%, ஒரு டீயோட ப்ரைஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலி ரெடியூஸ்ட் இட்ஸ் கன்சம்ஷன் இன் அ சச் வே. சரி, கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க? that the expenditure of a tea on a tea was only 20% more than the before. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதை விட, டீக்கு செலவு பண்ணதை விட 20% தான் the expenditure on a tea was only 20% more than the before. ஓகே, சரி, இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலி ரெடியூஸ்ட் இஸ் கன்சம்ஷன் இன் சச் வே that the expenditure on a tea was only 20% more than the before. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 20% தான் அதிகமாக யூஸ் பண்ணணும், அதிகமாக செலவு பண்ணணும் டீயை அப்படின்றத டிசைட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போது அவங்க 25 kg, இஃப் 25 kg வேர் கன்சியூம்டு பர் மந்த் பிஃபோர், இதுக்கு முன்னாடி 25 கிலோ வந்து கன்சியூம் பண்ணி இருந்தாங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் மந்த்லி நியூ கன்சம்ஷன். இப்போது அதாவது ப்ரைஸை, அதாவது கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இந்த மந்தோட கன்சம்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நியூ மந்த்லி கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கொஷின் இதுதான். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரைஸு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? வென் ப்ரைஸ் ஆஃப் டீ இன்க்ரீஸ்டு 25%. சரி, அப்போது 25%-ஐ நான் வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/4. ஓகே, சரி, இப்போ ப்ரைஸ் வந்து 4. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு முன்னாடி 4, இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 4 + 1, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கா 1. எவ்வளோ பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 5. சரி, நெக்ஸ்ட்டு கன்சம்ஷனுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன், ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். ப்ரைஸ் முடிஞ்சாச்சு, கன்சம்ஷன். ஸோ இப்போ என்ன, 25% வந்து, சரியா, 25 kg, 25 kg வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கன்சம்ஷனை குறைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு தட் இஸ் ஈக்குவலன்ட் டு, இப்போ 25 × 4 100. ஓகே, 5 × A. சரியா? 5 × A. சரி, இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேமிலி ரெடியூஸ் இட்ஸ் கன்சம்ஷன் இன் சச் அ வே தட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீ வாஸ் ஒன்லி 20% மோர் தேன் த பிஃபோர். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 20% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே 100 இருக்கா, அப்போ இப்போ 20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சரில், அப்போது 120 ஆகிடும். கரெக்டாக? ஃபேமிலி ரெடியூஸ்ட் இட்ஸ் கன்சம்ஷன் இன் சச் அ வே தட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீ was only 20% more than the before. Initially 100% expenditure. இப்போது only 20% வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 100 இருந்தால் இது எவ்வளோ இருக்கும்? 120 இருக்கும். சரியா? அப்போது 5A = 120. அப்போ A = 120 / 5. அப்போ எவ்வளோ? 24 kg. இதுக்கு முன்னாடி 25 kg யூஸ் பண்ணியிருந்தவங்க இப்போ 24 kg தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் வந்ததுனால. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட்டர் வே அண்ட் ஈஸியஸ்ட் வே டு சால்வ் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நம்ம வந்து கொஷின்ஸை போட எல்லா டைப் கொஷின்ஸும் கற்றுன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். டோன்ட் வரி அபவுட் இட், ஈஸியாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.